இந்த வாரம் ஃபோக் ரவுண்ட்ல நம்ம திவினேஷோட ப்ரோமோ வந்திருக்குதுங்க. திவினேஷ் பாடுற பாடல் எம்ஜிஆர் பாடல் பாடுறாரு. சூப்பரா பாடுறாரு. டிஎம்எஸ் ஐயா பாடின பாடல். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இந்த பாடல பாடுறாங்க. சூப்பரா பாடுறாருங்க. அருமையா பாடுறாரு. திவினேஷ் பழைய பாடல் சொல்லவா வேணும். அப்படி அருமையா சூப்பரா பாடுறாரு. ஸ்ரீ சார் சொல்றாரு, "நீ பாடின பாடு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுடா." ஸ்ரீ சார் சொல்றாருங்க, யுவர் மோஸ்ட் கண்டஸ்டன்ட். இதுக்கு முன்னாடியும் யாரும் கிடையாது. இதுக்கப்புறமும் யாரும் கிடையாது. தட் இஸ் த ஒன் திவினேஷ் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. திவினேஷ்க்கு சூப்பரான கமெண்ட்ஸ் தான் கிடைக்குது. நல்ல அருமையா பாடுறாருங்க. அவர் பாடுற பாடல் சூப்பரா இருக்கு. எல்லா ஜட்ஜஸுமே எழுந்து நின்று கை தட்டுறாங்க. சூப்பரா இருக்கு திவினேஷ் பாடுற பாடல். முழு பாடலையும் எப்படா பார்ப்போம்னு சொல்லியிருக்கு. அதே மாரி அவங்களோட அப்பாவும் ஸ்டேஜுக்கு வராரு. மேடையில வந்து திவினேஷை தூக்கி கட்டி பிடிச்சி முத்தம் குடுக்குறாரு. திவினேஷும் அவங்க அப்பாவுக்கு முத்தம் குடுக்குறாருங்க. பார்க்க அழகா இருக்கு. இன்னைய ப்ரோமோ சூப்பரா இருக்கு. இன்னைக்கு நைட் தெரியும். திவினேஷ் ஃபுல் பாட்டும் பார்க்கலாம். முழுக்க அவர் பாடுற பாடல் எல்லாமே பார்க்கலாம். அழகா இருக்கு அவர் பாடுறது. அவர் சின்ன குழந்தையா இருந்தாலும் பழைய பாடல்களுக்கு உயிர் கொடுத்து பாடுற ஒரு குழந்தை. எல்லாத்துக்கும் பிடிச்ச குழந்தையா இருக்கு நம்ம திவினேஷ். இன்னைக்கு எம்ஜிஆர் பாடல் எடுத்து பாடுறாரு. சூப்பரா பாடுறாரு. பழைய பாடல் நம்ம திவினேஷ்க்கு கைவந்த கலை. சூப்பரா பாடிட்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம திவினேஷ் பாடுற எபிசோட் போவும். சூப்பரா இருக்கும் இன்னைக்கு எபிசோட். அதே மாரி டாப் 5 இன்னைக்கு செலக்ட் பண்ணுவாங்க. டாப் 5க்குள்ள போற இன்னொரு போட்டியாளரை செலக்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு. அது யாருன்னு சொல்லி இதுவரைக்கும் சொல்லல. இன்னைக்கு தெரியும் அடுத்த டாப் 5க்குள்ள போற போட்டியாளர் யார் அப்படின்னு. இறுதி போட்டியாளர் அவர் தான். யார் அடுத்த போட்டியாளர் போவா அப்படின்னு இருக்கு. இன்னும் 2 வாரங்களே இருக்கு ஃபைனலிஸ்ட்க்கு. ஃபைனலிஸ்ட்ல யார் வின்னர் ஆவா அப்படின்னு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருக்கு. மக்கள் ஓட் கொடுக்கணும். மக்கள ஓட்லயும் வருவாங்க அப்படின்றது நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி சொந்தங்களே.